Yes, he's a heroes and heroines of fiction. Unity leaders and all my lovely friends. Kindly accept my wishes. Thanks for the opportunity given by the organizer and also our Sivanandam sir for motivating me to speak in this platform. Thank you, Shiva. Sivanandam sir is the MC. It's the master of ceremonies. I rate one of the best master of ceremonies is Shivanandam. So I salute to those. So first of all, நம்ம கணேசன் சார் கிட்ட ஆரம்பிக்கிறேன். கணேஷ் சார் வந்து டெக் சாவி. ஸோ ஆல்ரெடி கார்த்திஷன் அவரை பற்றி நல்லா ப்ரீஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா மினி ரிமெம்பர் இப்போ ரீசெண்ட் ஜஸ்ட் சிவா சொல்லியிருந்தாரு. நம்மளோட ஸ்டாஃபுக்கு எம்ப்ளாயிஸுக்கு நிறைய பேருக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கணேஷ் சாரோட பார்ட்டிசிபேஷன். அண்ட் இஸ் ஆல்சோ வெரி குட் செஸ் பிளேயர். அவர் நிறைய சென்னை போர்ட்டஸ்ட்டுக்கு டோர்னமெண்ட்டுக்கு இன்டர்போர்ட் சாம்பியனுக்கு நிறைய முறை போயிருக்காரு. மோர் தென் 20 years ப்ளஸ் அவர் பண்ணியிருக்காரு. 29 years கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ 29 years மோஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸ் வந்து மேனேஜராக அவர் வந்து போயிருக்காரு. ஸோ டீம் நல்லா லீட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காரு கணேஷ் சார். சல்யூட் சார். ஸோ யாருக்காவது அவர் எவ்வளோ கேம் ஆடிருக்காரு ஆஸ் பர் ரெக்கார்ட் தெரியுமா? செஸ் கேம் he has played 34,000 matches as per record. சென்னை போர்ட்டர்ஸ் வந்து ஒரு நல்ல எம்ப்ளாயி மட்டும் மிஸ் பண்ணல, ஒரு நல்ல செஸ் பிளேயரையும் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ விஷ் வெரி ஹாப்பி ரிட்டையர் லைஃப் சார். தென் மகேஸ்வரி பெண்ணே அவர் நான் கொடுக்குற டைட்டில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆஃபீஸ் சூப்பர் லாங் டைம் சர்வ் பண்ணியிருக்கிறாங்க. எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நிறைய அவங்க வந்து அவங்களே இனிஷியேட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஆஃபீஸ் சூப்பர் நமக்கு தேவை. ஸோ சப்போர்ட்டிவான அவங்க கிட்டத்தட்ட 2015 வந்து எனக்கு தெரியும், அவங்க 2010 to 25 வரைக்கும். ஸோ இஎம்ஐ டூல் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நானும் அந்த சப்போர்ட்டில் பங்கெடுத்த ஒரு ஆள். ஸோ மகேஸ்வரி மேடம் விஷ் வெரி ஹாப்பி ஹெல்த்தி ரிட்டையர் லைஃப் மேடம். இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராமில் பேசிட்டே இருந்தார். உங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க ஒரு ஸ்பீக்கரை. உங்களோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. சரி, பொதுவாக நம்ம எப்படி உங்க லைஃப்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ஏதோ இருக்கு சார், எப்படியோ தெரியல சார், சொல்ல முடியல. சில பேர் சூப்பரா இருக்கு அப்படின்வாங்க இல்லையா? ரைட். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்பீக்கர் வந்து கேட்கும்போது இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்துட்டு. அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ உங்க லைஃப் எப்படி இருக்கு? சூப்பர். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ஓகே. ஸோ அவர் அந்த ஸ்பீக்கர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, just go to your home and open your wardrobe. If the things are completely arranged properly, wardrobe open பண்ணி பாருங்க. உங்களோட வீட்டில் போயிட்டு நீங்கள் உங்களை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு கிளியராக தெரியும். ஸோ அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா, உதயா சார் வந்து அவரோட ஃபைலை பார்த்தாவே அவர் எந்த மாதிரியான ஒர்க்கர் அப்படின்றது தெரியும். ஸோ அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுவார். ஸோ உதயா சார் விஷ் வெரி ஹாப்பி ரிட்டையர் லைஃப் சார். ரஜினி ஒரு படத்தில் நான் யானை இல்லை குதிரை டக்குன்னு எழுந்திரிச்சிடுவேன் அப்படின்னு, அந்த மாதிரி உதயா சாரும் அவருக்கு ஒரு இல்னஸ் வரும்போது டக்குன்னு அது வந்து ரெக்கவர் ஆகி வந்தார். அதுக்கு மெயினான காரணம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட லவ் அண்ட் கேர் எடுத்ததுனால தான் வந்தார். அதே மாதிரி நம்ம மாதிரியான ஸ்டாஃப்ஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ப்ரேயர்ஸ்னால அவர் ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆனார். ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி ரிட்டையர்ட் லைஃப் சார். எஸ்.